Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம் ஆண்டவருடைய கற்பனைகளை கடைப்பிடிப்பது ரொம்ப சிரமமான காரியமல்ல என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக நமக்கு கற்பிக்கிறது. அவருடைய கட்டளைகள் தான் என்ன? நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவது தான் பிரதான கட்டளையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது கொடுத்தார். இந்த பிரதான கட்டளை மோசே காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த 10 கட்டளைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களிடத்தில் அன்பாக இருந்தாலே அந்த 10 கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோம் என்று தான் அர்த்தம். ஏனென்றால் அன்பு நாம் யார் மீதெல்லாம் நேசிக்கிறோமோ, யார் மீதெல்லாம் அன்பு செலுத்துகிறோமோ அவர்களுக்கு நாம் நன்மைகளை தான் செய்வோம். அவர்களுக்கு எந்த தீங்கையும் நாம் செய்ய மாட்டோம். இதில் ஒரு குணத்திலேயே நமக்கு எல்லா கற்பனைகளும் உள்ளடக்கிய இருப்பதாக அந்த 10 கட்டளைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து, இதையெல்லாம் நான் எப்படி 10 கட்டளைகளை எப்படி கீழ்ப்படிந்து நாம் வழிநடத்த முடியும்? ஏன்னா நாம் பாவ இயல்புள்ள மனிதர்களாக இருக்கிறோமே என்று அனைவரும் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரதான கட்டளை யாருக்கும் பாரமானவே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஆண்டவரை நேசிப்பது மட்டுமல்ல, மற்றவர்கள் மீதும் அன்பு கூறுவதற்காகவும் இந்த குணத்தை இன்னும் ஆழமாக நாம் வளர்த்து கொள்வதற்காகவும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் கொடுத்த இந்த பிரதான கட்டளை எங்கள் அனைவரையும் தாங்குகிறது. ஆண்டவர், நாங்கள் அனைவர் மீதும் அன்பு செலுத்தும் போது இந்த பிரதான கட்டளை, நீர் கொடுத்த இந்த கட்டளையும் சரி, மோசே கொடுத்த கட்டளையும் சரி, அதெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. ஆண்டவர், இதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் ஆழ் மனதில் இதை நாங்கள் பதிய வைக்கிறோம். ஆண்டவர், அனைவருக்கும் அன்பு கூறுபவனே கடவுளை நேசிப்பவன் என்று நீ சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் யாரிடமும் அன்பு இல்லாமல் இருந்தோமே, ஆனால் உம்மீது அன்பு இல்லாததற்கு ஒப்பாக இருக்கிறது. ஆண்டவர், சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட, அவர்களுக்கு குடும்பத்திலும் சரி, வெளியே சந்திக்கும் அநேக நபர்களிடத்திலும் அவர்கள் அன்பாகவும் மிக மனத்தாழ்மையோடு பேசுவதற்கு தேவ கிருபை செய்யும். ஆண்டவர், சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.